லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே குக் வித் கோமாளி திவாகர் பத்தியான இஷ்யூ தான் ரொம்ப வைரலா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. மாகாபா புகழ் கானா வினோத் மேல தப்பு இருக்குதா, இல்ல திவாகர் தான் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ஆங்கிள் இப்ப எக்கச்சக்கமான நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதுக்கு குக் வித் கோமாளில ஒரு ஸ்பெஷல் குக்கா கலந்துக்கிட்டவங்க தான் ஷகிலா. அவங்க இப்ப ரீசெண்டா ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன்ல கலந்துக்கும் போது ரொம்ப காட்டமா கோவமா பேசியிருக்காங்க. குறிப்பா இதுல யார் மேல தப்பு, பிரச்சனை எங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்கா திவாகர் மாகாபா மேல ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இரும்பு கம்பியை வச்சு தாக்கினதாவும், புகழ் அப்புறம் கானா வினோத் இவங்க 2 பேருமே ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப இழிவா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கு மாகாபா என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல குக் வித் கோமாளி செட்ல பெண்கள் கிட்ட ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாரு. திருமணமான பெண்கள் கிட்ட போயிட்டு இவ்வளவு நாள் நீ உன் ஹஸ்பண்ட் கூட இருந்த, இனிமே என் கூட இருன்னு சொல்றாரு. இது எப்படி காமெடியா வருங்கிற மாதிரி தான் மாகாபாவும் ரொம்ப கொந்தளிச்சு பேசியிருக்காரு. இதுக்கு அந்த ஷோல ஒரு ஸ்பெஷல் குக்கா கலந்துகிட்ட ஷகிலா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே புகழ் கால் பண்ணி திட்டினேன். எதுக்கு அவர்லாம் உள்ள விடுறீங்க? இந்த ஷோவோட குவாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. எவ்வளோ பெரிய ஷோ, எவ்வளோ சீசன் கடந்து வந்திருக்கோம். வெங்கடேஷ் பட், தாமுன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கூட்டமே இந்த ஷோ மக்கள்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறது கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு எபிசோட்ல ஒட்டுமொத்த ஷோவோட குவாலிட்டியுமே அவர் நாரடிச்சிட்டாரு. உங்க மேலதான் தப்பு, நீங்க அவர் உள்ளவே விட்டுருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சு பேசியிருக்காங்களாம். அதுக்கு புகழ் வந்து, இல்ல மேடம், சேனல் தரப்படக்கூடிய முடிவு அதில் நம்ம இன்வால்வ் ஆக முடியாது. ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, ஆனால் அவர் அப்படி பிஹேவ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி புகழும் ஷகிலா அவங்கள்ட்ட விளக்கம் கொடுத்துருக்காராம். இவங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது இந்த ஷோவோட குவாலிட்டி போனதுக்கு மெயின் ரீசனே திவாகர் அந்த ஷோவுக்குள்ள வந்தது தான். அவரை உள்ள சேர்க்காம இருந்ததா இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி வந்திருக்காது அப்படிங்கிறத அவங்க ஓப்பனாக தெரிவிச்சிட்டாங்க. ஸோ இது மூலயமா மாகாபா புகழ் கானா வினோத் மேலாம் எந்த தப்பும் இருக்காது, தப்பு முழுக்க முழுக்க திவாகர் மேலே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் ஷகிலா அவங்க இன்டெரக்டாக அந்த ப்ரெஸ் மீட்டை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முழு ஆதரவு அந்த ஷோவுக்கு இருக்கு. அதே நேரம் திவாகர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் அது அந்த தப்பை மறைக்கிறதுக்கு அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் அவங்க ஓப்பனாக தெரிவிச்சிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த வாரம் ரிலீஸ் ஆன பிரதீப் ரங்கநாதனோட எல்லைக்கே திரைப்படம் இது வரைக்கும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. டியூட், லவ் டுடே, டிராகன் சொல்லி 3 வெற்றி படங்களை கொடுத்தக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் இப்ப அடுத்ததா விக்னேஷ் சிவன் இயக்கத்துல எல்லைக்கே திரைப்படத்தை நடிச்சு அந்த படம் போன வாரம் ரிலீஸும் ஆகிருக்கு. சொல்ல போனா லவ் டுடே, டியூட், டிராகன் இந்த 3 திரைப்படமுமே 100 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. அந்த வகையில எல்லைக்கே திரைப்படத்துக்கான வசூல் 100 கோடி ரூபாய் எட்டுமா அப்படிங்கிறது ஆரம்ப சந்தேகமா இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த படத்துக்கான வசூல் பெருசா முன்னேற்றம் ஆகல. ஆனா இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆகி 1 வீக் ஆகுது. இந்த 7 நாட்கள்ல இது வரைக்கும் இந்த திரைப்படம் 52 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்குதாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த திரைப்படம் மேலும் வசூல் செய்யும். அது மூலயமா லவ் டுடே, டியூட், டிராகனுக்கு அப்புறம் எல்லைக்கே திரைப்படமும் 100 கோடி ரூபாய் வசூல் செய்யும் அப்படிங்கிறது இப்ப கிட்டத்தட்ட உறுதியாயிருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.